10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தற்போது வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களுடைய நமது செய்தியாளர் மணிகண்டன், அரசு தேர்வுகள் இயக்ககம் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு அரசு சார்பில் 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பொதுத் தேர்வுகளை எழுதி வருகின்றனர். 3 நாட்களுக்கு முன்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது போலவே அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் இயக்குனர் சேதுராம் வர்மா தற்போது SSLC எனப்படக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய DPA வளாகத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி இந்த தேர்வுகள் கடந்த 28/3/2024 முதல் 8/4/2024 வரை நடைபெற்றது. அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டினுடைய தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரையில் 91.55% பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் 8,94,264 பேரில் 8,18,743 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இந்த ஆண்டு மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் 5.95% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். குறிப்பாக தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களில் 91.55 என்பது தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4105 ஆகவும் அதில் அரசு பள்ளிகள் 1364 பள்ளிகள் 100% தேர்ச்சி என்ற நிலை எட்டிருக்கிறது. அதாவது அந்த பள்ளியில் பயின்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருமே தேர்ச்சி பெற்றிருப்பது 1364 பள்ளிகளில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். பள்ளியின் வகைப்பாடு, அதாவது அரசு பள்ளிகளில் 87.90% தேர்ச்சி விகிதமாகவும் அரசு உதவி பெறும் எய்டட் பள்ளிகளில் 91.77% அந்த தேர்ச்சி விகிதமாகவும் கோஎட் எனப்படக்கூடிய இருபாலர் பள்ளிகளில் 91.93% தேர்ச்சி விகிதமாகவும் பெண்கள் பள்ளிகளில் 93.80ஆகவும் ஆண்கள் பள்ளியில் 83.17% என்பது தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. அதே போல பாடவாரியான தேர்ச்சி விகிதத்தை பார்க்கும்போது தமிழ் மற்றும் இதர மொழி பாடத்தில் 96.85% அதிகபட்சமாகவும் சமூக அறிவியலில் 95.74% குறைந்தபட்சமாகவும் இருக்கிறது. 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது தமிழில் 8 மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 100க்கு 100 என்ற மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். ஆங்கிலத்தில் 415, அதிகபட்சமாக கணிதத்தில் 20,691 மாணவர்கள் 100க்கு 100 என்ற அளவில் மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றனர். இந்த தேர்வை எழுதிய மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும்போது 13,510 மாற்றுத்திறனாளிகள் இந்த தேர்வை எதிர்கொண்டிருக்கின்றனர். இதில் தேர்ச்சி பெற்றோரின் எண்ணிக்கை 12,491, சதவீத அடிப்படையில் 92.45% இருக்கிறது. இதே போல சிறைவாசிகள் 260 பேர் இந்த தேர்வை எழுதியிருக்கின்றனர். அதில் 228 பேர், அதாவது சதவீத அடிப்படையில் 87.69% தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். மாவட்ட அளவில் இந்த தேர்ச்சி விகிதங்களை பார்க்கும்போது அரியலூர் முதல் இடத்தையும், சிவகங்கை 2வது இடத்தையும், ராமநாதபுரம் 3வது இடத்தையும் பெறுகிறது. அந்த தேர்ச்சி விகிதங்களை பார்க்கும்போது 97.31% அரியலூர் முதல் இடத்துல மாநில அளவில் பெற்றிருக்கிறது. 97.02 மதிப்பெண்களுடன் சதவீத மதிப்பெண்களுடன் சிவகங்கை 2வது இடத்திலும், அதே போல 96.36 என்ற சதவீதத்துடன் ராமநாதபுரம் மாவட்டம் 3வது இடத்தையும் மாவட்ட அளவில் எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கப்படுகிறது. அந்த மாவட்ட அளவில் கடைசி இடமாக 38வது மாவட்டமாக வெள்ளூர் மாவட்டம் 82.07% குறைந்தபட்ச தேர்ச்சி சதவீதம் பெற்ற மாவட்டமாக இருக்கிறது. இதை தவிர்த்து காரைக்கால் மற்றும் புதுச்சேரியில் 91.5% அந்த தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது. இதே போல அரசு பள்ளிகள் வாரியாக மாவட்ட அளவில் பார்க்கும் போதும் அரியலூர் மீண்டும் 119 பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கின்றனர். மொத்தமாக 96.20 அரசு பள்ளிகள் அளவில் அரியலூர் மாநில அளவில் முதலிடத்தில் பெறுகிறது. அதே போல அரசு பள்ளிகளை எடுத்துக்கொள்ளும் போது சிவகங்கை 95.45% அரசு பள்ளிகளில் மாநில அளவில் 2வது இடத்தை பெறுகிறது. அதே அரசு பள்ளிகளில் மாநில அளவில் 3வது இடத்தை கன்னியாகுமரி மாவட்டம் 95.17% 3வது இடத்தை பெற்றிருக்கிறது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரையிலும் வேலூர் மாவட்டத்தில் தான் குறைந்தபட்சமாக தேர்ச்சி விகிதம் என்பது பதிவாகி இருக்கிறது. 77.66% தான் அரசு பள்ளிகளில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தேர்ச்சி விகிதம் என்பது பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக இந்த தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கென சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இன்றைய தினத்திலிருந்தே தொடங்குவதற்கு மாநில ஒருங்கிணைந்த கல்வி நிலையம் சார்பில் திட்ட இயக்குனர் நேற்று சுற்றறிக்கை பிறந்த
தெரிவித்திருந்தார். அதே போல தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு அந்தந்த பள்ளிகளிலேயே அதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் எனவும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் அந்த வாரத்தில் எடுக்கப்பட்ட பாடங்களுக்கான அந்த தேர்வுகளும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக 144117 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றோர்களும் மாணவர்களும் அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை பெற்று அந்த சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் பயின்று துணைத் தேர்வை எதிர்கொண்டு மேலும் அதற்கு அடுத்தபடியாக உயர்நிலை வகுப்புகளை 11ஆம் வகுப்பை தொடர்வதற்கு தமிழ்நாடு அரசு கல்வித்துறை பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த தேர்வு முடிவுகள் வெளியான இந்த நாளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரீவால்யூவேஷனுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக ரீவால்யூவேஷனுக்கான கட்டணத்தை செலுத்தி மாணவர்கள் ரீவால்யூவேஷனை தொடங்குவதற்கும் தேதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிவுகளில் 0.16% என்பது உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு 91.55% SSLC தேர்வில் தேர்ச்சி முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன். 2,18,743 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 91.55. இது கடந்த ஆண்டை விட 1.16 அதிகம். தேர்வு எழுதிய ஆண்கள் 4,47,203, தேர்ச்சி 3,96,152, 88.58%. பெண்கள் 4,47,061, தேர்ச்சி பெற்றவர்கள் 4,22,591, தேர்ச்சி சதவீதம் 94.53. ஆண்களை விட பெண்கள் 5.95% தேர்ச்சி அதிகம். மொத்தம் 12,626 பள்ளிகள் தேர்வு எழுதின. அதில் மேல்நிலைப் பள்ளிகள் 7,491, உயர்நிலைப் பள்ளிகள் 5,134. இதில் 4,105 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. அரசு பள்ளிகள் 1,364 பள்ளிகள் 100% தேர்ச்சி சதவீதம் பெற்றுள்ளது. பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி சதவீதம்: அரசு பள்ளிகள் 87.90, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 91.77, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.43, இருபாலர் பள்ளிகள் 91.93, பெண்கள் பள்ளிகள் 93.80, ஆண்கள் பள்ளிகள் மட்டும் 83.17. பாட வாரியாக தேர்ச்சி சதவீதம்: தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்கள் 96.85, ஆங்கிலம் 99.15, கணிதம் 96.78, அறிவியல் 96.72, சமூக அறிவியல் 95.74. பாட வாரியாக 100% பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை: தமிழில் 8, ஆங்கிலத்தில் 415, கணிதத்தில் 20,691, அறிவியலில் 5,104, சமூக அறிவியல் 4,428. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் 13,510, தேர்ச்சி பெற்றவர்கள் 12,491, தேர்ச்சி சதவீதம் 92.45. சிறைவாசிகள் தேர்வு எழுதியவர்கள் 260, தேர்ச்சி பெற்றோர் 228, தேர்ச்சி சதவீதம் 87.69. அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 3 மாவட்டங்கள்: அரியலூர் 97.31, சிவகங்கை 97.02, ராமநாதபுரம் 96.36. அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் அதிகம் 3 இடங்கள்: அரியலூர் 96.20, சிவகங்கை 95.45, கன்னியாகுமரி 95.17. கடந்த ஆண்டு தேர்ச்சி சதவீதம் 91.39, இந்த ஆண்டு 91.55, 0.16 இந்த தடவை அதிகம். தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் வருகை புரியாத மாணவர்களுக்கு
2/7/24 முதல் மறுதேர்வு நடத்த உள்ளது. இத்தேர்வுக்கான கால அட்டவணை நாளை 11/5 வெளியிடப்படும். தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் 13/5/24 அன்று அனைத்து பள்ளிகளிலும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த ஆண்டு புதிதாக விடைத்தாள் நகல் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் 10th அறிமுகம் பண்ணியிருக்கோம். அது 15/5 முதல் 20/5 வரை விண்ணப்பிக்கலாம். எஸ் 10th ஃபர்ஸ்ட் டைம். சார், திருநங்கை மாணவி வந்து நம்ம ஒரு மாணவி எழுதுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்பர் வெளியிட்டப்ப அவங்க எழுதுனாங்களா இல்லையா, அவங்களோட தெரிஞ்சுக்காது இல்லை, அது திருநங்கைங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இல்லைன்ட்டாங்க. ஸோ திருநங்கை கிடையாது. நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். 2/7 எக்ஸாம் ஆரம்பிக்கும். மறுகூட்டலுக்கு நாளை முதல் 25ஆம் தேதி வரை 15 முதல் 25 வரை. தேங்க்யூ. மிகவும் எதிர்பார்த்திருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. இதில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று அரசு தேர்வுகள் துறை செயலாளர் சேதுராமவர்மா தெரிவித்தார். தற்போது இந்த தேர்வில் அரியலூர் மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. அதேபோன்று ராமநாதபுரம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை அரியலூர் மாவட்டம் அதிக தேர்ச்சி பெற்றுள்ளது. தொடர்ந்து சிவகங்கை, அதேபோன்று கன்னியாகுமரி 3வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழில் இந்த முறை 8 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தை பொறுத்தவரை 415 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். கணிதத்தில் 20,691 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்ததை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். தற்போது இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 2/7/2024 மறு தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மறு கூட்டலுக்காக விண்ணப்பிப்பவர்கள் 15 முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியான இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 0.16% அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகள் 5.95 விழுக்காடு அதிகமாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாயிரத்து 23-24க்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9,38,000 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வுக்கான முடிவுகள் இன்று வெளியாகின. இதில் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான்கு 4,47,203 மாணவர்கள் எழுதினர். அதேபோன்று மாணவிகள் 4,47,061 பேர் தேர்வு எழுதினர். இதில் 4,22,591 பேர் தேர்வாகியுள்ளனர். தேர்ச்சி விகிதமானது 94.55% அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 8,94,264. இதில்
ஆண் மாணவர்கள் 4,47,061 பேரும் மாணவிகள் 4,47,203 பேரும் தேர்வு எழுதினர். தற்போது இந்த தேர்வு விகிதமானது 91.55% தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.